டெக்கரேஷன் பாருங்க அவ்வளோ செம்மையாக இருக்குது. லாஸ் தான். இந்த கமிஷன் பேசிஸ் இல்லாமல் நீங்கள் அடிக்காதீங்க, அடிச்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாக்காரன் நமக்கு சீன் காமிச்சிட்டான். வரணும்னு சொன்னாங்க ஒன்றும் வராமல் இருக்கேன். ஓகே கேட் நம்பர் 1 पे आने का ना आपके यहाँ पे 3 பேர் இருக்காங்க. 3 பேரை புக் பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் இந்த பாருங்களா, இவர் ஒன்று நான் ஒன்று 3 ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ 3 பேரும் ரேபிடே புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. வெயிட் தானே ஹாஃபி தனி ரிஸ்க் நைஸ் ரைடு புக் பண்ணிட்டு நம்மள கஸ்டமர் ஆக்கிட்டாரு. நமக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் கிடைக்காது. ஓ ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டருங்க. சரி ஆன் த கோ வேலை கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. நான் குதிரை திரு சுற்றி நம்மளுக்கு இங்கே கூட்டு நின்றுட்டார். நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் ஜேஜே பிரிட்ஜ் கீழே இதை தான் போகணுன்னு. இல்லை வாங்க ஷார்ட்கட்னு சொல்லி நம்ம சுற்றி விட்டு திரும்ப நம்ம இப்போ ஜேஜே பிரிட்ஜ் கீழே தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த ரூட்டில் போயிட்டு தான் 10 கிலோமீட்டர்லேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் முன்னாடி இது ஒன்றும் போக சொல்கிறாரு, யானே தெரில. பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இப்போ காமிக்குது. 1 கிலோமீட்டர் கூடிச்சு இன்னும். இது சொன்னதுக்கு நீங்கள் ப்ரோங்க ப்ரோ நான் கொஞ்சம் ஆட் பண்ணி தந்துடுறேன்னு சொல்கிறாரு. இப்போது ஓகே நான் இதுக்கு நான் நமக்கு ஆட் பண்ணி தந்துருந்தேன்னா பரவாயில்ல. ஆஃப் ரோடு வரும். இன்னும் 6-5 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது. हाँ सॉरी हाँ है எங்கேயாவது போகலாம். ஐயோ टाको दादा नाही आला लांबून बघायचं ना. हो आता जाऊ काय குடிச்சிக்கிறாங்களா இல்லைன்னு இது செக் பண்ணிட்டு அது ஊது சொன்னாரு. आपके पास डैश कैम भी है? हाँ 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 ऑडियो है? हाँ ऑडियो है. अच्छा है कोई कुछ भी करे तो हाँ मतलब सेफ्टी पर्पस के लिए भी हो जाता है और एक तो व्लॉगिंग कर जाता ना तो दोनों पर्पस हो जाता है इसके लिए. हाँ हाँ हमने अभी से स्टार्ट किया நம்ம கேமரா வச்சுக்கிறாங்க. இப்போ தான் ஜஸ்ட் பண்ணாங்கிற போல். ஸோ போலீஸ்காரங்க இது செக் பண்ணியிருந்தாங்க குடிச்சிக்கிறாங்களா இல்லை என்ன ஊது சொல்லிக்கிறாங்க. ஸோ டச் ஆகிற வரைக்கும் ஊது ஆகக்கூடாது. நான் டச் பண்ணிட்டேன் லிஸ்ட்டில் இந்த பைப்பை. ஸோ அதான் சொல்லி அதை டச் பண்ணாதப்பா அப்படியே ஊதுன்னு. நம்மளுக்கு அவ்வளோ ஊதுனாலும் கூட மீட்டர்லாம் வராது, ஏன்னா நமக்கு இதெல்லாம் பயங்கமே இல்லை. ஸோ நோ வரி அபவுட் இட். சரி வாங்க போக கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஆனால் ஒரு பேண்ட்ரால ரோட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஈவன்ஸ் பில்டிங்லாம் கூட சூப்பராக இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷனாக இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை பாருங்களா, இது ப்ளூ வீடு பாருங்களா, செம்மையாக இருக்கும். ஏதோ ஊரில் இருக்க மாதிரி இருக்குது வீடு. ஏ லெஃப்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேண்ட்ரா. செம்மையாக இருக்கும் ஆனால் லொக்கேஷன்லாம். चिंबाई कितना मेगापिक्सल कैमरा है ये? 48. सर 48 है? हाँ 195 हुआ है. अभी मैं अगर नॉर्मल टैक्सी से आता ना हाँ सर आराम से 600-700. हाँ सिर्फ रिटर्न ऑर्डर लग जाए तो थोड़ा और अच्छा हो जाएगा. गो टू फर्स्ट போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏரியா நம்மளுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நின்று இடத்துல போனால் நமக்கு ரைடு வர மாதிரி இது. ஆனால் அவ்வளோ தூரம் போட்டு வட்டிட்டானே. ஆனால் பரவாயில்ல, கஸ்டமருக்கு சொல்லி தப்பில்லை. ஆனால் நம்ம கஸ்டமர் 220 பண்ணிட்டார். 195 தான் டோட்டல் ஃபேரு. அதில் 220 பண்ணிட்டார். ஆனால் 220 பண்ணுறதுக்கு டிப்ஸ்லாம் கணக்கில் சேர்க்க முடியாது. ஏன்னா ஒரு லாங் ரூட்டில் தான் நம்மளுக்கு கொண்டே வந்தார். அவ்வளோ தூரம் எங்கோ சுற்றி வராரு. சுற்றி சென்னை சென்டர்லாம் போய்ட்டு சுற்றி வர்றாரு. மெயின் ரோடு பிடிச்சிருந்தாலே நம்மள்ட்ட ஒன்று டக்குன்னு வந்துருக்கலாம். அப்படியே ஆல்மோஸ்ட் இது 40 மினிட்ஸ் இல்லைன்னா 40 மினிட்ஸ் மேலே போயிருக்கும் இது ஒரு ரைடு. அது பாருங்களா, வீடு பாருங்களா கைஸ், அப்படி தனியாக இருக்கும். நம்ம ஊரில் அப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு உங்கள் தனி வீடு. பாருங்களா, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பில்டிங் ஸ்ட்ரக்சர் கட்டுறது விதமே ஒரு வேறு மாதிரியே இருக்கும். இது பாருங்களா, ஏதோ பங்களா மாதிரியே கட்டிருப்பாங்க பார்க்கறதுக்கு. பில்டிங் கட்டுறது விஷயம் இல்லை, இது அப்படி கட்டுறோம். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் இண்டிவிஜுவலாக. இது மாதிரி இது பாருங்களா, இது பாருங்கள். இது இதோட ஊரில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்களா. ஆனால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க போலியே, பேய்விட மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் நம்மளுக்கு ரைடு வருதா இல்லைன்னா. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா வந்துச்சுன்னா ரைடு பயங்கரமாக இருக்குங்க. ரைடு வருமானே தெரியலையே. சூப்பருங்க, செம்ம ரைடு வந்துக்குது. கிரிஷு பேண்டரில் தான் பிக் பண்ணணும். ஆனால் நம்ம ஏரியாவில் இல்லைனாலும் வரலி ஆண்டை இருக்குது. வரலி இது நம்ம வீட்டுக்கு 8 கிலோமீட்டர் தான் நினச்சிக்கலாம். செம்ம குஷி இன்னைக்கு, செம்ம ரைடு வந்துங்க. நான் பரவாயில்ல, நானும் வாங்கிட்டேன். நான் ரொம்ப நேரம் எங்கே வேஸ்ட் ஆகும்னு சரி நினச்சின்னு.
ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு ஆர்டர் கஞ்சிச்சு. இதுவும் நம்ம ஏரியாலே ஆல்மோஸ்ட் கஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். செம்ம பேர் ரிவர்னு சொல்லுவாங்க, பாண்டு. தண்ணி திருத்தா தெரியல உங்களுக்கு, இது லைட் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் இங்கே தெரியும் நினைக்கிறேன். செம்ம பேர் இங்கே இங்கே வரைக்கும் இருக்கும், அவ்வளோ பெருசு. ஐயோ இதோ பாருங்களா, கஸ்டமர் ஹைஸ் கேன்சல் ஆர்டர்னு வருது. நல்ல ஆர்டர் இப்போ தான் நினச்சேன், குஷியானேன். இதுக்கு உள்ள ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நல்லா ரைடுங்க, ஆனால் செம்ம வரல. நான் வரல, இது திரும்ப நம்ம இன்னும் பெரிய ஆர்டர் கூட கிடச்சிருக்கோம். இங்கே இங்கே வெயிட் பண்ணலாம். நான் பண்ணுறது ஐயோ 1 கிலோமீட்டர் தான் இங்கே பிக்கப்பு. ஏன் கேன்சல் பண்ணிட்டாருன்னு தெரில. விடுங்க, பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். ஒன்றும் ஏன் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இப்போ தெரியுதுங்க. கடவுள் நம்மளுக்கு எதோட நல்ல ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. செம்ம ஆர்டருங்க. இதுக்கு எதோட செம்ம ஆர்டர் இருக்கே இருக்காது. டேரெக்டாக குலாபாக்கு தான், நம்ம ஏரியாவுக்கு தான். ஆல்மோஸ்ட்டு 180 + 15 காமிச்சிச்சு. டேரெக்டாக டக்குன்னு நம்ம இப்போ பிக் பண்ண போகலாம் கஸ்டமருக்கு. இங்கே தான் போய் தெரியுது, கிட்ட தான் கஸ்டமரு. செம்ம ஆர்டருங்க, நினச்சி கூட பார்க்கலண்ணா. ஆனால் அவ்வளோ டக்குன்னு வரும்னு. எதோட டக்குன்னு இது வந்துச்சு. ஏதோ 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் கூட இல்லை, நமக்கு ஆர்டர் வந்துச்சு. 180 + 15 செம்ம ஆர்டர். இதோ இங்கே தான் நின்றுக்கிறாரு போல். யூட்டர்னு காமிக்குது. இங்கே கேப் இல்லை போல். பரவாயில்ல, போயிட்டு நம்ம யூட்டர்ன் போட்டுன்னு வரலாம். செம்ம ஆர்டருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இது வரலி மட்டும் தான். ஏதோ இது 70 + 20 மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது டேரெக்டாக 180 + 15ங்க. சரி, லொக்கேஷன் வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு ரைடுன்னு போடலாம். ரைடுன்னு வந்துச்சு. इमरान भाई தான் நம்ம இப்போ கூட்டுன்னு போகிறோம். फ़ोन कर दो मैं वेट कर रहा हूँ. சரி, உங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கண்ணா, இப்போ குலாபாலா தான் இப்போ நம்ம கஸ்டமர் இருக்கிறாரு. உங்கள் குலாபாலது இங்கே நம்மளை புக் பண்ணிவிட்டு ஏதோ ஃப்ரெண்டை புக் பண்ணி பிக்கப் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம உங்கள் ஃப்ரெண்டு இப்போ இங்கே தான் நின்றுக்கிறான்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இங்கே நிற்கல. ஓகே, சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் கால் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ, இங்கே தான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃப்ரெண்ட் இங்கே வருவார், ஃபார்மல் ஷர்ட்டாக போட்டுக்கிறாரு. ஸோ உங்களை கூட்டு நாங்களே இந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மஸ்ஜித் கேட் அண்டை நிற்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ நம்ம திருப்பணும் யூட்டர்ன் போடுற மாதிரி இருக்குது. இப்போ இங்கேதோ ரொம்ப லாங் கட் ஆகணும். சரி, இங்கேது நம்ம போகலாம். இப்போ பார்க்குறேன். சரி, பரவாயில்ல, விடுங்க, பெரிய ஆர்டர் தானே இருக்குது. நம்ம யூட்டர்ன் அடித்தாலும் கூட தப்பு இல்லை. நடுவில் எங்கேயும் யூட்டர்ன் கிடைக்க மாட்டேதுங்க. आप ही हो ना भाई? हाँ भाई, आ गए, वो पिकअप कर लिया इनको. हाँ, OTP बोलिए ना भाई. 17 கிலோமீட்டர் காமிக்குது. சரி, போவோம். குலாபா 17 கிலோமீட்டர் காமிக்குது. போவோம் டேரெக்டாக. திருப்பணும் ஒன்று ஒரு பெரிய லாங் ட்ரைவ் நம்மளுக்கு இப்போ கஞ்சிச்சு. 28 நிமிஷம் காமிக்குது. சரி, போவோம் டக்குன்னு நம்ம டேரெக்டாக. நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு தெரிஞ்சிச்சு. இது பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தள்ளி போனால் இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் நல்ல விஷயம் காத்திருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதுதான் இது பரவாயில்ல. நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இது ஆனால் இது 70 rupees தான். ஆனால் இது 180 + 50 rupees சொன்னோம். இது வேறு நம்ம ஏரியாவில் லொக்கேஷன் இருக்குது. ஸோ இன்னும் குட். இதெல்லாம் ஒரு கெட்ட விஷயம் பண்ணால் ஒரு நல்ல விஷயம் வரும்னு சொல்லுவாங்களே. இது உண்மை தாங்க. நான் நிஜமா அவ்வளோ டக்குன்னு தெரியும்னு நம்பவே நான் நிஜமா. இப்போ ஏன்னா நம்ம வாழ்க்கையை வாழும்போது தான் நம்மளுக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸே தெரியும். வீட்டில் உட்காந்துருந்தா ஒன்றுமே தெரியாதுங்க. ஏதோ நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்கன்னா இது மாதிரிலாம் ரைடு பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேறு இப்போ வேலை பார்க்க புதுசாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ இருக்கும் லைஃப்பில். ஏன்னா லைஃப்லாம் எப்பயும் முடி போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கற்றுறது நம்ம ஐ மீன் லர்னிங் தான் ரொம்ப இருக்குது நம்மளுக்கு. எஜுகேஷன் மட்டும் நம்ம லர்னிங் மட்டும் இல்லை, லைஃப் மொத்தம் படிக்க கற்றுக்கினா தான் நம்ம இன்னும் நம்மளை பற்றியே படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மும்பையிலே இருக்கிறதுல பெஸ்ட் வியூன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு 10 நாளுக்கு இதை கண்பத்தி முடிக்கிற வரைக்கும் இந்த வியூ தான் மும்பையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே இது திருதானே தெரியல, லால்பாக் இது கேட் ரொம்ப பெரிய கேட் கட்டிக்கிறாங்க இது வருஷங்க. இப்போ பாருங்களா, ஏன்னா பாருங்களா அவ்வளோ பெரிய கேட்னு. இந்த பாருங்க, எல்லாருமே நித்தி இது பார்த்துட்டு தான் போவாங்க, தவிர யாரும் டேரெக்டாக இங்கே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. பாருங்களா, எல்லாமே ஃபோட்டோ தின்னு போவாங்க. வந்து பாருங்கள், செம்ம வியூங்க, செம்ம பெரிய யானை கட்டிக்கிறாங்க. இங்கேருந்து டேரெக்டாக குதிச்சு இங்கே போயிடலாம் போல நிற்கிறதுக்கு. செம்ம
செம்ம செலவு இது வருஷம். பூரா முகேஷ் அம்பானி தான் இங்கே செலவு பண்ணிக்கிறாங்க இது வருஷம் லால்பாகில். பூரா 10 நாள் சாப்பாடு இருக்குது அண்ட் பிரசாதம் இருக்குது. அன்லிமிட்டெட் பூரா 24 hours கண்டினியூஸாக யார் யார் வராங்களோ உங்களுக்கு சாப்பாடு அண்ட் பிரசாத். ஏன்னா இது வருஷம் பூரா செலவுமே முகேஷ் அம்பானி தான் இது பண்ண போகிறாராம். இது மண்டலுக்கு ஃபுல் செலவு A to Z செலவு எல்லாமே. டெக்கரேஷனாக இருக்கட்டும், கணபதியாக இருக்கட்டும், பிரசாதாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல் செலவு இது வருஷம் அம்பானி இது தான். இது வர மண்டல் ஃபுல் செட்டப் AC செட்டப் ஃபுல் பேக்டாக இருக்கும். ஆனால் AC செட்டப் இது வருஷம். இதோ இங்கே இன்னொரு போலீஸ் செக் போஸ்ட்டு. இங்கே ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்பாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. இதோ நித்து சொல்லிட்டாரு. ஐயோ हो दादा हाय. एक मिनिट. लायसन्स बघा ना. काय कुठून आलात? बँड्रातून दादा. कुठे चालला इकडे? इथे पिकअप करायला त्यांची फ्रेंडची दोस्त आहे ना म्हणून. हो रिकॉर्डिंग आहे व्लॉगिंगसाठी दादा. कंटिन्यू चाललंय का? हो हो रोड मारतोय का तू? हो. जाऊ की दादा. PUC आहे दाखवू काय? हो हो दादा बघा ना ते. हो PUC नाही दाखवत. कुठली आहे व्हेकल रजिस्ट्रेशन आहे काय? हां दादा PUC काय करांगा PUC इंगरकनीದಲ್ಲಿ दादा त्यामध्ये बघा ना व्हेकल इन्शुरन्समध्ये. व्हेकल इन्शुरन्समध्ये पण नाही काय? नाही दाखवणार आहे दादा. नहीं इसमें नहीं दिखाएगा. में आप इनका उसमें चेक कर लो ना. PUC चेक करा ना दादा. 2 महिन्यात झालं रिन्यू करून. 2 महिन्यात झालं. 6 महिने सर 6 महिने करते ना रिन्यू अपना PUC तो दाखवत नाही ना त्यामध्ये. नहीं तुम्हाला नाही दाखवणार का? दाखवत नहीं. दिखा देगा लेकिन उसमें ईवी नहीं इनको भी नहीं दिखा रहा बोल रहे हो. नहीं इनको नहीं दिखा रहे बोल रहे हो. गलत दिखा रहा मतलब एक्सपायर आहे ना तो दाखवतो. नाही रिन्यू केलं दादा 2 महिन्यात झालं. हो पेपर ना नक्कीच दादा नक्की. नाहीतर तुम्हाला मी फोटो पण पाठवतो व्हॉट्सअपला तर पर्सनली. जाऊ थँक्यू दादा. PUC ना मैं पनी वच्चेटो ना डीजी लोकल हाँ पैसा हाँ वही ना अभी क्या करने का रेंदो. इसमें तो सब है अपने पास डॉक्यूमेंट. इनके फ़ोन में दिखा था PUC वो तो भी फिर भी नहीं बोल रहे हो. PUC சர்டிஃபிகேட் உங்கள் காமிக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் ஃபோன்லலாம் காமிக்கும். இது அப்படியே காமிக்காமல் விடுங்க. அதுதான் இவர் இது அதுக்கப்புறம் கேட்டார் நிஜமாக வாங்கி வச்சுக்கிறேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் சரி இல்லை ப்ரோ நான் நிஜமாக தான் வாங்கி வச்சுக்கிறேன் வேணும் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் கூட நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரிட்டன் இல்லை நீ பரவாயில்ல போகணுன்னு சொல்லிட்டாரு. இப்போது நம்ம ஏன்னா சில பேர் அப்படி இருப்பாங்கன்னா போலீஸ்காரங்க ஃபைன் பிடுங்கிறதுக்கே இருப்பாங்க. சில பேர் எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா அப்படியே ஆப்பு தான் நம்மளுக்கு. அதான் அவர் இதுதான் எதிர்பார்த்தாரா இல்லை நார்மலாக தான் செக் பண்ணாரான்னு இது நமக்கே தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா PUC சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்ம கார்டெல்லாம் கூட அவங்க பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்லைன்னா ஃபைன் போடலாம் இல்லைன்னா விட்றலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இல்லை நான் செக் பண்ணிட்டேன் காமிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நான் காமிக்கலன்னா இப்போ இது உங்கள் ஃபால்ட்டு இப்போ விட்ருங்க. ஏன்னா இன்டெரக்டில் விட்றணும். ஏன்னா உங்கள் பக்கமே ஃபால்ட் இருக்குது. ஏன்னா உங்கள் டிவைஸில் காமிக்கிறது. ஸோ ஏதோ ஒருங்க பரவாயில்ல நமக்கு விட்டுட்டாங்களா போவோம் நம்மளோட டேரெக்டாக லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இப்போ ட்ராப் பண்ணிடலாம். கஸ்டமர் போயிட்டார். ஸோ அவ்வளோ கிடச்சிக்குதுன்னு பார்க்கலாம். 229 நம்ம கேஷ் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு நாங்கள் ஃபிக்ஸ்ட் கமிஷன் வருது. கமிஷன் விட்டுட்டானா முடிஞ்சிச்சேன் நம்மளது. இது மாதிரி 26 வருது. அவ்வளோ சின்ன தான். ஃபஸ்ட்டு கமிஷன் அவ்வளோ வெட்டிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கணும். ஐயோ அப்படி வெட்டிச்சு கமிஷன் தெரியலையே. கமிஷன் ஒன்றும் எக்ஸ்பயர்ட் ஆகல. ஆனாலும் கமிஷன் வெட்டிக்கிட்டான்னு காமிக்குது. ஒன்றும் அப்டேட் ஆகல போல். எனக்கு வெயிட் பண்ணலாம். இது வேறு நடுவில் 26 நடுவில் பார் வந்துன்னு இருக்குது. சரி திருப்பி 19th பண்ணிடலாம். சரி இதில் அவ்வளோதான் காசு விட்டினான்னு பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறான் அவன் வேறு. ஓகே 0 சப்ஸ்கிரிப்ஷனில் தான் போய்க்குது பரவாயில்ல. ஆனால் இதுலேயும் இதுக்கு ஃபீஸ் கமிஷன் கமிஷன் தெரியலையே. இது பாருங்களா 36 rupeesங்க. 36 rupees விட்டுருப்பான் போல் அவன் நம்மளுக்கு. பரவாயில்ல 231 rupees கஞ்சிக்குது நம்மளுக்கு. 12 ரூபா GST போட்டுக்கிறான். கவர்மெண்ட் டேக்ஸ்க்கு இது போகும். இதோ நார்மலாக போகுதா இது நம்மளை ஒன்றும் தடுக்க முடியாது. சரி பார்க்கலாம். இது வேறு சின்ன ஆர்டர் வருது. பெரிய ஆர்டர் வந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன்.
10-15 நிமிஷம் நின்றுச்சுங்க, இங்கே ஆர்டரே வரல. ஸோ கொஞ்சம் தள்ளி போகலாம், இன்னும் கொஞ்சம் அப்படி போகலாம் இது பக்கம். 3:30 மணி ஆகுதா, 4:30 மணிக்கு நம்மளுக்கு ஒன்று ஃபிக்ஸ்டான ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ போன வீடியோ யார் பார்த்தீங்களோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம போடுறது தான் ஆர்டர் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பூதோடம் இது டெய்லியும் நம்மளுக்கு காலையில் வரும். ஸோ இதைப்படி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் தெரியணுன்னா லாஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் இந்த விஷயம். இவன் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்டில் பின் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலைண்ணா. இப்போ இதுவும் ஒரு மைண்டில் கன்சர்ன் வச்சுன்னு நம்ம இப்போ ஆர்டர் அடிக்கணும். ஏன்னா 4:30 மணிக்கு நம்ம இங்கே போகணும் நம்மளுக்கு சிபி டேங்க் என்ன ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கு. பிரச்சனை என்னென்னா வண்டி ஓட்டும்போது குபு குபு ஆயிடுச்சு எங்கள் வண்டியை. குபுனா வண்டி முக்கிச்சு, அவன் முக்கில் பெட்ரோல் இல்லாமல். ஸோ இது மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. அவ்வளோ டக்குன்னு பெட்ரோல் ஆகிற மாதிரி ஆகக்கூடாது. இருந்தாலும் நம்ம இப்போ போயிட்டு பெட்ரோல் ரப்பில் வந்தலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பரவாயில்லங்க, பெட்ரோல் பம்ப் வரைக்கும் வந்துட்டோம் கரெக்டாக. நம்ம இப்போ டேரெக்டாக பெட்ரோல் போட்டுட்டு டேரெக்டாக போயிடலாம். பை பை பெட்ரோல் வருதுல, இங்கே யாரும் வரலையே, தூங்கிட்டாரா? பை हेलो क्या नागरिकला हाँ भाई अब और इधर आ गए, मैं इधर ढूंढ रहा है. 100 रुपये का डालना है. पावर है क्या पेट्रोल है? पेट्रोल ही डाल, 100 का डाला. थैंक यू. பெட்ரோலு போட்டாச்சு. இப்போ வண்டி குபு குபுன்னு ஆகாது. இப்போ டேரெக்டாக நம்ம இங்கே போகலாமா, இல்லைனா இங்கே நின்றுட்டு நம்ம போகிற லொக்கேஷனுக்கு கோ டு ஹோம்னு போட்டு வெயிட் பண்ணலாமா? ஸோ கைஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கஞ்சிச்சிங்க. 60 ருபீஸ் கஞ்சிக்குது ஆர்டரு. இங்கே இது டைரெக்டாக ஃபோர்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம பெட்ரோல் இங்கே நம்ம கஸ்டமர் கூட்டோம்ல, ஸோ இங்கே தான் நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இந்த லொக்கேஷன் தான் நமக்கு இப்போ ட்ராப் லொக்கேஷனுக்கே போகணும். ஸோ இங்கே இது 2 கிலோமீட்டர் பிக்கப்பு அண்ட் 4 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ ட்ராப் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 70 ருபீஸ் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆகுது. இப்போ இது ட்ராப் என்னதுங்க வாய்க்குள்ளது அவ்வளோ. இது ரைட்டில் இது ரைடு முடிச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக நம்ம போட்டர் பிக்கப்புக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா இப்போ 4:09 ஆயிடுச்சு. ஸோ இது ஆர்டர் முடிக்கிறதுக்கும் இது நம்ம இங்கே லொக்கேஷன் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு இது இப்போ அவங்க பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இங்கே போகலாம். சரிங்களா? ஸோ கைஸ், சிஎஸ்டி ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். பின்னால் தெரிஞ்சால் அவங்களுக்கு தெரியும். இதான் சிஎஸ்டி ஸ்டேஷன். இங்கே தான் நாங்களும் ஊருக்கே வருவோம் ட்ரெயின் பிடிச்சி. இங்கே வந்தாலே ஏதோ ஊர் நமக்கு தான் வரும். ஏன்னா இங்கே தான் நாங்கள் ட்ரெயினே போகிறது. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் போவோமே. லீவு கிடச்சா இது மாதிரி கிடச்சா. ஆனால் ஸ்கூல் டைம்லலாம் எல்லா வருஷமே போவோம். 3 மாதம் லீவ் கிடைக்குமா ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு அப்புறம். ஸோ டைரெக்டாக நாங்கள் அப்படியே ஊருக்கு வந்துடுவோம். 3 மாதத்துக்கு 2.5 மாதத்துக்கு அப்படியே ஊரில் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக திருப்பணும் வந்து அப்புறம் ஸ்கூல் திருப்பணும் ரீஜாயினிங் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இது ஸ்கூல் முடிஞ்சிச்சியோ 10th முடிச்சிட்டு அப்புறம் டேரெக்டாக ஸ்கூல் முடிச்சிட்டு அப்புறம் டேரெக்டாக காலேஜுக்கு போன அப்புறம் தான் டைம் லைனே மாறிச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா ஏதோ எமர்ஜென்சி இல்லைனா ஏதோ வேலை இருந்துச்சுன்னா இப்போ தான் நாங்கள் போவோம். ஸோ இது அப்புறம் நான் போகிறது இல்லை. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஒன்றும் போகல. நடுவில் அம்மா போயிடுச்சு, அம்மா வாக்கா போயிட்டு வந்தாங்க. ஆனால் நான் ஒன்றும் போகல. சரி பரவாயில்ல, ஒன்றுங்க பரவாயில்ல. இப்போ நம்ம டேரெக்டாக 4:22 ஆயிடுச்சுங்க டைம். இப்போ இன்னும் 6 நிமிஷம் நம்ம நாங்கள் இங்கே போகணும். ஸோ வந்தாயிடுச்சு உங்கள் வீடு ஆண்ட. ஸோ இங்கே தான் உங்கள் வீடு. இப்போ ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக டக்குன்னு நம்ம போகலாம். கால் பண்ணி 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்களா நம்ம. हेलो हाँ आ गए नीचे. हाँ हाँ ओके ओके हाँ 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 ओके ओके ஓகே வந்துட்டாங்களா கீழே? லிஃப்ட்டில் தான் கீழே வந்துட்டுருக்காங்க. அந்த இந்த பில்டிங்கில் தான் இருக்காங்க போல். வந்துட்டாங்க. நேரா
அவ்வளோதான். தான் எடுத்துன்னு போகணும். ஃபுல் பூ கட்டி வச்சுருப்பேன். ஸோ இந்த தான் பூ கோனியே நம்ம போய் இப்போ கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு லொக்கேஷனில் நம்மளுக்கு ரேப்பிடோ ரைடு கஞ்சிச்சுன்னா இது கொடுத்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்படி 5 மணி ஆயிடுச்சு. இங்கே போகிற வரைக்கும் நமக்கு 5 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, இங்கே ட்ராப் லொக்கேஷனில் போய் சந்திக்கிறவங்களுக்கு டைரெக்டாக நான் போயிட்டு இது வந்துச்சு. இப்போ நம்ம இங்கே இது தாத்தா கிட்டே தான் கொடுக்கணும். இந்த வாட்ச்மேன் இருக்காருல்ல, ஸோ இந்த வாட்ச்மேன் கிட்டே கொடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சு நம்மக்கிட்ட. நம்ம வந்து நல்ல ஒரு விஷயம் கொடுத்துட்டு வரேன். फ़ोन பண்ணிவிட்டு சொல்லிடலாம் उनकिட்ட डिलीवरी आइए। हेलो, हाँ मैम कर दिया डिलीवरी, यहाँ पे वॉचमैन को दे दिया मैंने। हेलो, हाँ वॉचमैन को दे दिया मैंने आपका फ्लावर। हाँ ठीक है, मैं करती हूँ आपको। हाँ ओके. இப்போ சொல்லி முடிச்சிட்டோம். அவங்க ஜிபே பண்ணிடுவாங்க நம்மளுக்கு 120 rupees. அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ கூட இன்னும் இதுக்கும் ஒன்று ப்ரீவியஸ் வீடியோ கூட நல்லா இருக்கும். ஸோ இது கூட பாருங்கள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முடிச்சிடலாம். பாய் கைஸ், டாடா பாய்.